வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு ஜேகே நோட்ஸ். இந்த வீடியோல நான் பார்க்க போறது டிஜிட்டல் எலக்ட்ரானிக் சப்ஜெக்ட்ல மெமரிஸ் டாபிக்ல கேட்ட குவிஸ்க்கான சொல்யூஷன்ஸ் பார்க்க போறோம். இந்த குவிஸ்ல என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தோம் அதுக்கான சொல்யூஷன் என்னன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், which one of the following statements is correct? இந்த கொஸ்டின்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு அதுல எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. இதுல டிஸ்கஸ் பண்ணிருக்கிறது பார்த்தீங்கன்னா ரேம் அண்ட் ரோம் பத்தி டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. மெமரிஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மெயின் மெமரி, அதாவது பிரைமரி மெமரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரேம் அண்ட் ரோம் இருக்கும். இந்த ரேம் பார்த்தீங்கன்னா ரேண்டம் ஆக்சஸ் மெமரி, ஆர்ஓஎம் சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா ரீட் ஒன்லி மெமரி. சரிங்களா, இது வந்து ரேண்டம் ஆக்சஸ் மெமரி. ரோம் சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா ரீட் ஒன்லி மெமரி. மெமரிஸ் டாபிக் பொறுத்த வரைக்கும் ரேம் அண்ட் ரோமோட டிஃபரன்ஸை நீங்கள் டேபிள் ஃபார்மேட்டில் எழுதி வச்சுட்டிங்கன்னா எக்ஸாமில் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஸோ ரேம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது வாலடைல் மெமரி. வாலடைல் மெமரின்றது மீன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா சிஸ்டமோட பவரை கட் ஆஃப் பண்ண உடனே இந்த ரேமில் இருக்கிற ஸ்டோரேஜ் எல்லாமே வந்து எரஸ் ஆகிடும். சரிங்களா, அதுதான் பார்த்தீங்கன்னா வாலடைல். அதாவது பவர் இருக்கும்போது மட்டும் தான் பார்த்தீங்கன்னா இந்த மெமரி வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். ரோம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது நான் வாலடைல் மெமரி. நான் வாலடைல் சொல்லும்போது பவர் கட் ஆஃப் ஆனாலும் அந்த ரோம் சிப்ல இருக்கிற டேட்டாஸ் வந்து அப்படியே இருக்கும். சரிங்களா, ரேம் பொறுத்த வரைக்கும் வாலடைல் மெமரி, ரோம் பொறுத்த வரைக்கும் நான் வாலடைல் மெமரி. ஸோ இந்த ஆப்ஷன்ஸ்ல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல ரேம் இஸ் நான் வாலடைல் மெமரி சொல்லியிருக்காங்க. ஸோ ரேம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வாலடைல் மெமரி, அதனால ஆப்ஷன் ஏ வராது. அடுத்த ஆப்ஷன் பில ரேம் இஸ் வாலடைல் மெமரி வெரஸ் ரோம் இஸ் நான் வாலடைல் மெமரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பத்தி கரெக்டாக வரும். அடுத்த ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா போத் ரேம் அண்ட் ரோம் ஆர் வாலடைல் மெமரிஸ், இது தப்பு. அடுத்தது போத் ரேம் அண்ட் ரோம் ஆர் நான் வாலடைல் மெமரி, இதுவும் தப்பு. சரிங்களா, இந்த கொஸ்டின் கரெக்டான ஆப்ஷன் பி ஆன ரேம் இஸ் எ வாலடைல் மெமரி வெரஸ் ரோம் இஸ் எ நான் வாலடைல் மெமரி. இந்த கொஸ்டின் கரெக்டான ஆப்ஷன் பி. அடுத்த கொஸ்டின், 4 memory chips of 16x4 size have their address bus connected together. This system will be of size. இந்த கொஸ்டின்ல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 4 memory chips சொல்லியிருக்காங்க. அதோட இண்டிவிஜுவல் சைஸ் பார்த்தீங்கன்னா 16x4. இதுல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அட்ரஸ் பஸ் எல்லாம் கனெக்டட் டுகெதர் சொல்லியிருக்காங்க. அட்ரஸ் பஸ் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இந்த லைன்லாம் பார்த்தீங்கன்னா கனெக்டட் டுகெதர், அதனால 16 அப்படியே வந்துடும். அடுத்தது 4 into 4 memory chips. இந்த 16 into 4 மெமரியில 4 memory chips வந்து கனெக்ட் பண்றாங்க. அதனால உங்களுக்கு வரக்கூடியது பார்த்தீங்கன்னா 16 into 16 வரும். சரிங்களா, அதனால இந்த கொஸ்டின் கரெக்டான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஆன 16 into 16. அடுத்த கொஸ்டின், a typical cell for a dynamic RAM can be implemented by using how many MOS transistors? டைனமிக் ரேமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1 MOSFET and 1 capacitors வச்சு பில்ட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா, 1 MOSFET and 1 capacitor வச்சு டைனமிக் ரேமை பில்ட் பண்ணியிருப்பாங்க. DRAM சொல்லுவாங்க ஷார்ட் ஃபார்ம்ல. அதனால இந்த கொஸ்டின் கரெக்டான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஆன 1. அடுத்த கொஸ்டின், a semiconductor RAM has a 12-bit address register and 8-bit data register. The total number of bits in the memory is. இந்த கொஸ்டின்ல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு செமிகண்டக்டர் ரேம் பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. இதுல 12-bit அட்ரஸ் ரெஜிஸ்டர் இருக்கு, அதுக்கப்புறம் 8-bit டேட்டா ரெஜிஸ்டர் இருக்கு. சரிங்களா, ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் பிட்ஸ் வந்து இந்த மெமரியில் எவ்வளோ இருக்குன்னு கேட்டுருக்காங்க. ஸோ சைஸ் ஆஃப் த மெமரி கேட்டுருக்காங்க. சைஸ் ஆஃப் த மெமரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2n into m வரும். சரிங்களா, இது பிட்ஸ்ல ரெப்ரசென்ட் பண்றதுக்கு 2m into n, 2n into m பிட்ஸ். சரிங்களா, இதுல nறது பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் அட்ரஸ் லைன்ஸ். இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்னோட வேல்யூ 12 பிட் இருக்கிறதுனால இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 12 பிட் அட்ரஸ் ரெஜிஸ்டர் சொல்லியிருக்கிறதுனால என்னோட வேல்யூ 12 வரும். அடுத்தது m நம்பர் ஆஃப் டேட்டா லைன்ஸ். டேட்டா லைன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டினில் கொடுத்துருக்குது 8 பிட் டேட்டா ரெஜிஸ்டர் சொல்லியிருக்காங்க. என்னோட வேல்யூ 12, எம்மோட வேல்யூ 8. இதை சப்ஸ்டிட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 2 into 8 வரும் பிட்ஸ். சரிங்களா, இது வந்து பிட்ஸ்ல ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கிறது. 2 போட்டீங்கன்னா கிடைக்கிறது 4096 வரும், இன்ட்டு 8 பண்ணும். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணி கிடைக்கிறது 32768 வரும் பிட்ஸ். சரிங்களா, ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா மெமரியோட சைஸ் ஆஃப் த மெமரி ஈக்குவல் டு 32768 பிட்ஸ். இந்த கொஸ்டின் கரெக்டான ஆப்ஷன் சி ஆன 32768 பிட்ஸ். அடுத்த கொஸ்டின், a memory system has a total of 8 memory chips, each with 12 address lines and 4 data lines. The size of the memory system is. இந்த கொஸ்டின்ல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு மெமரி சிஸ்டம் இருக்கு சொல்லியிருக்காங்க. அதில்
8 மெமரி சிப்ஸ் இருக்கு சரிங்களா. ஒவ்வொரு மெமரி சிப்லயும் பார்த்தீங்கன்னா அட்ரஸ் லைன்ஸ் வந்து 12 இருக்கு, டேட்டா லைன் 4 இருக்கு. ஸோ டோட்டல் சைஸ் ஆஃப் மெமரி சிஸ்டம் என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. ஸோ டோட்டல் சைஸ் ஆஃப் மெமரி சிஸ்டம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்பர் ஆஃப் மெமரி சிப்ஸ் into memory size of each chip. memory size of each chips சரிங்களா. ஸோ நம்ம ஏற்கனவே இண்டிவிஜுவல் மெமரி சிப்போட சைஸ் என்ன கண்டுபிடிக்கலாம்னு பார்த்தோம். இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மெமரி சிஸ்டம் கொடுத்துட்டு அதோட டோட்டல் சைஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ஒரு சிப்போட மெமரி சைஸ் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிப்போம். அது பார்த்தீங்கன்னா 2 power n into m. ஸோ nன்றது அட்ரஸ் லைன்ஸ், அது வந்து 12 இருக்கு. அடுத்தது m வந்து டேட்டா லைன்ஸ், அது வந்து 4 இருக்கு சரிங்களா. ஸோ 2 power 12 into 4 இருக்கு சரிங்களா. இது பார்த்தீங்கன்னா ஒரு மெமரி சைஸோட, இது பார்த்தீங்கன்னா ஒரு மெமரி சிப்போட சைஸ், இது பார்த்தீங்கன்னா பிட்ஸ்ல ரெப்ரசென்ட் பண்ணோம். இந்த கொஸ்டின்ல கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா டோட்டல் மெமரி ஆஃப் த சிஸ்டம் பார்த்தீங்கன்னா 8 மெமரி சிப்ஸ் இன்டூ இண்டிவிஜுவல் சிப்போட மெமரி சைஸ் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி வந்துடும். அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா நம்ம 2 power 12 into 4 into 8 எழுதிக்கலாம். ஸோ இந்த பிட்ஸ்னு எழுதும்போது பார்த்தீங்கன்னா இந்த 8 பிட்ஸை நம்ம வந்து ஒரு பைட்னு எழுதிக்கலாம். அடுத்தது 2 power 12 into 4. ஸோ நம்ம 8 பிட்ஸை வந்து நம்ம பைட்ஸ்னு எழுதிக்கிட்டோம். இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா 2 power 12, அதுக்கப்புறம் 4 இருக்கு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 power 14 வரும். 2 power 14 பைட்ஸ். மெமரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம பைட்ஸில் ரெப்ரசென்ட் பண்ணுவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா கிலோ பைட்ஸில் ரெப்ரசென்ட் பண்ணுவோம். அடுத்தது மெகா பைட்ஸ், அடுத்தது ஜிகாபைட், அடுத்தது டெராபைட் ரெப்ரசென்ட் பண்ணுவோம். இதில் பைட்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா 8 பிட்டில் வந்துடும். அடுத்தது கிலோ பைட் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அது 2 power 10 பைட்ஸ் வரும் சரிங்களா. மெகா பைட் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா 2 power 20 பைட்ஸ் வரும். அதுக்கு இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 2 power 14 பைட்ஸ்னு வந்திருக்கு. அதை நம்ம 2 power 4 into 2 power 10 எழுதிக்கலாம். ஸோ 2 power 4 உங்களுக்கு கிடைக்கிறது பார்த்தீங்கன்னா 16 வரும் சரிங்களா. அதுக்கப்புறம் 2 power 10 நம்ம ஏற்கனவே பார்த்தோம், கிலோ பைட் சொல்லியிருக்கோம். ஸோ அதனால நம்மளுக்கு கிடைக்கிறது பார்த்தீங்கன்னா 16 கிலோ பைட்னு வரும். இந்த கொஸ்டின் கரெக்டான ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஸ்டின், கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஃபார் ஏ டிராம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டிராம் பொறுத்த வரைக்கும் 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருங்க. இதில் எந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் கரெக்டாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பார்ப்போம். பிட் இஸ் ஸ்டோர்ட் ஆஸ் சார்ஜ். டைனமிக் ரேமை பொறுத்த வரைக்கும் பிட் வந்து சார்ஜாக தான் ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைனமிக் ரேமில் வந்து ரிஃப்ரெஷிங் தேவைப்படுது. ரிஃப்ரெஷிங் இஸ் நீடட் சரிங்களா. டைனமிக் ரேமை பொறுத்த வரைக்கும் பிட்ஸ் வந்து கெப்பாசிட்டர்ல சார்ஜாக ஸ்டோர் ஆயிருக்கும். அதனால பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டைனமிக் ரிஃப்ரெஷிங் தேவைப்படும். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா டைனமிக் ரேம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இட் இஸ் மேட் ஆஃப் மாஸ் டிரான்சிஸ்டர்ஸ். ஸோ இதுவும் கரெக்ட் தான். பார்த்தீங்கன்னா டைனமிக் ரேமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1 மாஸ் டிரான்சிஸ்டர் பிளஸ் 1 கெப்பாசிட்டர் தேவைப்படும் சரிங்களா. ஸோ அதனால செகண்ட் ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். தேர்ட் ஸ்டேட்மெண்ட்ல ஸ்பீட் ஆஃப் டிராம் இஸ் ஃபாஸ்டர் தென் ப்ராசஸர்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு ராங் ஸ்டேட்மெண்ட். ஸ்பீட் ஆஃப் டிராம் வந்து ப்ராசஸரோட அதிகமாக இருக்காது. ஸோ இதனால இது ராங்காக இருக்கும். அடுத்தது ஈச் மெமரி செல் ரெக்வயர்ஸ் 6 டிரான்சிஸ்டர் சொல்லியிருக்காங்க. ஈச் மெமரி செல் ரெக்வயர்ஸ் 6 டிரான்சிஸ்டர் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அது வந்து ஸ்டாட்டிக் ரேம். ஸோ ஸ்டாட்டிக் ரேமை பொறுத்த வரைக்கும் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 6 மாஸ்பெட்ஸ் தேவைப்படும் சரிங்களா. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் கரெக்டான ஆப்ஷனாக இருக்கக்கூடாது. ஆப்ஷன் ஏ ஆன 1 and 2 only. In each cell of a static random access memory contains. So static random access memory, அதாவது SRAMல என்ன இருக்குன்னு கேட்டிருக்காங்க ஈச் செல்ல. இதுக்கான கரெக்டான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஆன 6 மாஸ் டிரான்சிஸ்டர்ஸ். ஸ்டாட்டிக் ரேமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நோ கெப்பாசிட்டர் ரெக்வயர்ட். அதனால பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் கரெக்டான ஆப்ஷன் ஏ ஆன 6 மாஸ் டிரான்சிஸ்டர்ஸ். அடுத்த கொஸ்டின், if the memory chip size is 256 into 1 bits, then the number of chips required to make up 1 kilobytes of memory is. ஸோ இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு மெமரி சிப்போட சைஸ் சொல்லியிருக்காங்க. அது வந்து 256 into 1 பிட்ஸ்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையான மெமரி சைஸ் பார்த்தீங்கன்னா 1 கிலோபைட்ஸ் மெமரி தேவைன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்காக நம்ம வந்து இந்த 256 into 1 பிட்ஸ் மெமரியை எவ்வளோ நம்பர் ஆஃப் மெமரி சிப்ஸ் தேவைப்படும் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் கேட்டுக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டைப் ஆஃப் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல நிறைய கேட்டிருக்காங்க. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். நம்பர் ஆஃப் சிப்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னன்னு பார்ப்போம். நம்பர் ஆஃப் சிப்ஸ் ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு required memory size divided by available memory size.
available memory size. சரிங்களா? இந்த required memory sizeன்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ இந்த required memory sizeன்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ மெமரி சைஸ் வந்து நம்மளுக்கு தேவை, அதாவது டோட்டல் மெமரி சைஸ் எவ்வளோ தேவைன்றது இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1 கிலோ பைட்ஸ்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 1 கிலோ பைட்ஸ்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிவைடட் பை அவைலபிள் மெமரி சைஸ். அவைலபிள் மெமரி சைஸ் சொல்றது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஈச் மெமரி சிப்போட சைஸ், அதாவது 256 into 1 பிட்ஸ்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 256 into 1 பிட்ஸ்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி டைப் ஆஃப் ப்ராப்ளம்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெக்வயர்டு மெமரி சைஸ், அவைலபிள் மெமரி சைஸ் ரெண்டுத்தையுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரே மெமரி யூனிட்ல ரெப்ரசென்ட் பண்ணும். அதாவது பார்த்தீங்கன்னா மாதிரி ப்ராப்ளம்ல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெக்வயர்டு மெமரி சைஸும் அவைலபிள் மெமரி சைஸும் ரெண்டுமே வந்து ஒரே யூனிட்ல ரெப்ரசென்ட் பண்ணும். அதாவது பார்த்தீங்கன்னா ரெக்வயர்டு மெமரி சைஸை நீங்க பைட்ஸ்ல ரெப்ரசென்ட் பண்ணினா, அவைலபிள் மெமரி சைஸை நீங்க பைட்ஸ்ல ரெப்ரசென்ட் பண்ணீங்கன்னா தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பைட்ஸும் பைட்ஸும் கேன்சல் ஆகும். இந்த கொஸ்டின்ல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெக்வயர்டு மெமரி சைஸை பைட்ஸ்ல சொல்லியிருக்காங்க. அவைலபிள் மெமரி சைஸ் அதாவது ஈச் மெமரி சிப் அவைலபிள் மெமரி சைஸ் அதாவது ஈச் மெமரி சிப்போட சைஸ் வந்து நம்மளுக்கு பிட்ஸ்ல ரெப்ரசென்ட் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த டைப் ஆஃப் ப்ராப்ளமுக்கு நம்ம ஸ்டாண்டர்டா ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணுவோம். அதாவது எல்லாமே நம்ம வந்து பிட்ஸ்ல ரெப்ரசென்ட் பண்ணிப்போம். அதனால தான் இந்த டைப் ஆஃப் ப்ராப்ளமுக்கு நம்ம ஒரு ஸ்டாண்டர்ட் மெத்தடே வச்சுப்போம். அதாவது பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே வந்து நம்ம பிட்ஸ்ல ரெப்ரசென்ட் பண்ணிடுவோம். பிட்ஸ்ல ரெப்ரசென்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கேன்சல் அவுட் பண்ணும்போது நம்மளுக்கு நம்பர் ஆஃப் மெமரி சிப்ஸ் வந்து ஈஸியாக கிடைச்சிரும். இந்த கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1 கிலோ பைட்ஸ்னு சொல்லியிருக்காங்க. அவைலபிள் மெமரி சைஸ் வந்து 256 into 1 பிட்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் இந்த இடத்துல இருக்கிற பைட்ஸை வந்து 8 பிட்டாக மாற்றுறேன். சரிங்களா? 8 பிட்டாக மாற்றுறேன். ஸோ 1K into 8 வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே 256 into அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே 256 into 1 வந்துடும். இந்த 1Kன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அது வந்து 2 power 10 into 8 வந்துடும். அதே மாதிரி அடுத்தது இந்த 256 நம்ம 2 பவர்ஸ்ல ரெப்ரசென்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 power 8 வந்துடும். ஸோ 2 power 10 divided by 2 power 8 கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது 2 power 2 வரும் இன்டூ 8 வரும். சரிங்களா? 2 power 2 வந்து உங்களுக்கு 4 வரும். அடுத்தது இன்டூ 8 போடும்போது உங்களுக்கு கிடைக்கிறது 32 வரும். சரிங்களா? டோட்டல் நம்பர் ஆஃப் மெமரி சிப்ஸ் ரெக்கார்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 32 வரும். இந்த கொஸ்டின் கரெக்டான ஆப்ஷன் ஏ ஆன 32. கொஸ்டினுக்கான ஆன்சர் ஒரு ரிவைஸ் பண்ணிடலாம். இந்த கொஸ்டின்ல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நம்பர் ஆஃப் சிப்ஸ் கேட்டிருக்காங்க. அதாவது ரெக்வயர்ட் நம்பர் ஆஃப் மெமரி சிப்ஸ் கேட்டிருக்காங்க. அதில் நம்ம கொஸ்டினில் கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா ரெக்வயர்ட் மெமரி சைஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அவைலபிள் மெமரி சைஸ் அதாவது ஈச் மெமரி சிப்போட சைஸும் கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் சிப்ஸ் கண்டுபிடிக்கிறதான ஃபார்முலா ரெக்வயர்ட் மெமரி சைஸ் டிவைடட் பை அவைலபிள் மெமரி சைஸ். இதுதான் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்டான ஒரு ஃபார்முலா. சரி, அடுத்தது இம்பார்ட்டண்டாக இந்த ப்ராப்ளம்ல பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா நம்ம ரெக்வயர்ட் மெமரி சைஸையும் அவைலபிள் மெமரி சைஸையும் நம்ம ஒரே யூனிட்ல ரெப்ரசென்ட் பண்ணோம். அதாவது பிட்ஸ்ல ரெப்ரசென்ட் பண்ணோம். அப்பதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் சால்வ் பண்றது ஈஸியா இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் மெமரி சைஸ் வந்து 1 கிலோ பைட்ஸ் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவைலபிள் மெமரி சைஸ் டிவைடட் பை 256 into 1. இந்த பைட்ஸை வந்து நம்ம 8 பிட்ஸ் ரெப்ரசென்ட் பண்றோம். அதனால 8 மல்டிப்ளை பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் 1Kன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பார்த்தோம் அது 2 power 10. சரிங்களா? 1 மெகான்னு சொல்லும்போது அது 2 power 20 வரும். சரிங்களா? இதுல 1Kன்றதுனால 2 power 10 போட்டுக்கிறோம் இன்டூ 8 வரும். அதுக்கப்புறம் 256 அப்படியே போட்டுக்கிறோம். இதுல 256 2 பவர்ல ரெப்ரசென்ட் பண்ணும்போது 2 power 8 வரும். ஸோ 2 power 10 டிவைட் பை 2 power 8 கேன்சல் பண்ணும்போது 2 power 2 வரும் இன்டூ 8 அப்படியே வந்துடும். ஸோ 2 power 2 4 into 8 உங்களுக்கு 32 வரும். சரிங்களா? அதனால சிப்ஸ். அடுத்த கொஸ்டின், a memory system of size 16 bytes is required to be designed using memory chips which have 12 address lines and 4 data lines each. The number of such chips required to design the memory system is. இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நமக்கு நம்பர் ஆஃப் சிப்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஆனா இதுல பார்த்தீங்கன்னா ஈச் மெமரி சிப்போட சைஸ் வந்து டைரக்டா கொடுக்கல. அதுக்கு பதிலாக அந்த மெமரி சிப்ல 12 அட்ரஸ் லைன்ஸும் 4 டேட்டா லைன்ஸும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸோ நம்பர் ஆஃப் சிப்ஸ் ஆர் நம்பர் ஆஃப் மெமரி சிப்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெக்வயர்ட் மெமரி சைஸ் divided by available memory size. அவைலபிள் மெமரி சைஸ்ன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் சிப்போட மெமரி சைஸ். சரிங்களா? ஸோ ரெக்கார்ட் மெமரி சைஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 16 கிலோ பைட்ஸ் சொல்லியிருக்காங்க. அதனால 16 கிலோ பைட்ஸ். சரிங்களா? 16 கிலோ பைட்ஸ் நம்ம எப்படி எழுதலாம்னா 2 power 4 16க்கு போல 2 power 4 கிலோக்கு நம்ம மெமரி பொறுத்த வரைக்கும் 2 power 10 ரெப்ரசென்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பைட்ஸை பிட்டா ரெப்ரசென்ட் பண்றதுக்கு 8 பிட்ஸ்னு எழுதிப்போம். சரிங்களா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையான மெமரி சைஸ். மெமரி சைஸ் அதாவது ஈச் மெமரி சிப்போட சைஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டைரக்டா கொடுக்கல. அதுக்கு பதிலாக
நம்பர் ஆஃப் அட்ரஸ் லைன்ஸ் வந்து 12 னு சொல்லியிருக்காங்க. டேட்டா லைன்ஸ் வந்து நம்மளுக்கு 4 னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதனால பார்த்தீங்கன்னா இதோட மெமரி சைஸ் ஈச் மெமரி சிப்போட சைஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 power 12 into 4 வரும். சரிங்களா? அதனால டிவிஷன்ல நம்ம 2 power 12 into 4 னு எழுதிக்கலாம். இதுவும் பிட்ஸா ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால 2 power 4 into 2 power 10 into 8 பிட்ஸ் இதுதான் பார்த்தீங்கன்னா ரெக்வயர்ட் மெமரி சைஸ் டிவைடட் பை 2 power 12 into 4 பிட்ஸ் இது வந்து நம்மளுக்கு அவைலபிள் மெமரி சைஸ். இது ரெண்டுத்தையும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுல 8ம் 4ம் கேன்சல் அவுட் ஆயிடும். இங்க 2 வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா 2 power 12 இங்க 2 power 10 இருக்கு. ஸோ இதை கேன்சல் அவுட் பண்ணும்போது இங்க 2 power 2 வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதை 2 power 2யும் 2 power 4 கேன்சல் பண்ணும்போது இங்க 2 power 2 வந்துடும். சரிங்களா? இப்போ ரிமைனிங் இருக்கிறது 2 power 2 into 2. ஸோ 4 into 2 வரும். 4 into 2 போட்டால் உங்களுக்கு கிடைக்கிறது 8 வரும். அதனால இந்த கொஸ்டின் கரெக்டான ஆப்ஷன் ஆப்ஷன் சி ஆன 8. சரிங்களா? அதனால இந்த கொஸ்டின் கரெக்டான ஆப்ஷன் ஆப்ஷன் சி ஆன 8. ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் 10th கொஸ்டின் இதுதான். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் இஸ் கரெக்ட்? இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக இருக்கும்னு கேட்டுருங்க. இதுல டிஸ்கஸ் பண்ணிருக்கிறது பார்த்தீங்கன்னா வந்து ப்ரோக்ராமபிள் டிவைசஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. இதுல ப்ராம் சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ரோக்ராமபிள் ரேண்டம் ஆக்சஸ் மெமரி. அடுத்தது பிஐஎல்ன்றது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ரோக்ராமபிள் அரே லாஜிக். அடுத்தது பார்த்தீங்கன்னா பிஎல்ஏ அது வந்து ப்ரோக்ராமபிள் லாஜிக் அரே. சரிங்களா? இதுல இந்த 3 டிவைசஸ்லயும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அண்ட் அரே இருக்கும். அண்ட் அரே அண்ட் ஆர் அரே இருக்கும். சரிங்களா? இந்த அண்ட் அரே அண்ட் ஆர் அரே பார்த்தீங்கன்னா எந்த டைப்ல இருக்கு, அதாவது ஃபிக்ஸ்டு டைப்பா இருக்கா இல்ல ப்ரோக்ராமபிள் டைப்பா இருக்கான்றது பத்தி தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த 3மே வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணியிருப்பாங்க. ப்ராம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அண்ட் அரே வந்து ஃபிக்ஸ்டா இருக்கும். ப்ராம் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு அண்ட் அரே வந்து ஃபிக்ஸ்டா இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர் அரே வந்து ப்ரோக்ராமபிளா இருக்கும். இது வந்து ப்ரோக்ராமபிள் அரே. ஸோ ப்ராம் சொல்லலாம் உங்களுக்கு ஞாபகம் வரக்கூடியது பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு அண்ட் அரே, ப்ரோக்ராமபிள் ஆர் அரே. சரிங்களா? அடுத்தது பிஐஎல். பிஐஎல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அண்ட் அரே வந்து ப்ரோக்ராமபிள், அதுக்கப்புறம் ஆர் அரே வந்து ஃபிக்ஸ்டு. சரிங்களா? பிஐஎல் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ப்ரோக்ராமபிள் அண்ட் அரே பிளஸ் ஃபிக்ஸ்டு ஆர் அரே. சரிங்களா? அடுத்தது பிஎல்ஏ. பிஎல்ஏ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அண்ட் அரேவும் ப்ரோக்ராமபிள், ஆர் அரேவும் வந்து நம்மளுக்கு ப்ரோக்ராமபிள். சரிங்களா? அண்ட் அரேவும் ப்ரோக்ராமபிள், ஆர் அரேவும் ப்ரோக்ராமபிள். சரிங்களா? இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இம்பார்ட்டண்டா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு கான்செப்ட். ஸோ இதை நீங்க எழுதி வச்சுக்கலாம். ப்ராம் சொன்னா அது வந்து ஃபிக்ஸ்டு அண்ட் அரே, ப்ரோக்ராமபிள் ஆர் அரே. பிஏஎல் சொன்னா அது வந்து ப்ரோக்ராமபிள், பிஏஎல் சொல்லும்போது அது ப்ரோக்ராமபிள் அண்ட் அரே, ஃபிக்ஸ்டு ஆர் அரே. பிஎல்ஏன்னு சொல்லும்போது ப்ரோக்ராமபிள் அண்ட் அரே அண்ட் ப்ரோக்ராமபிள் ஆர் அரே. இந்த கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நம்மளுக்கு ப்ராம் கண்டைன்ஸ் ப்ரோக்ராமபிள் அண்ட் அரே அண்ட் ஃபிக்ஸ்டு ஆர் அரே சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ப்ராம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபிக்ஸ்டு அண்ட் அரே தான் இருக்கும். இது வந்து நம்மளுக்கு ப்ரோக்ராமபிள் அண்ட் அரேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால ஆப்ஷன் ஏ வராது. அடுத்தது பார்த்தீங்கன்னா பிஎல்ஏ கண்டைன்ஸ் ஃபிக்ஸ்டு அண்ட் அரே அண்ட் ப்ரோக்ராமபிள் ஆர் அரேன்னு சொல்லியிருக்காங்க. பிஎல்ஏ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அண்ட் அரேவும் ப்ரோக்ராமபிள், ஆர் அரேவும் ப்ரோக்ராமபிள். அதனால இந்த ஆப்ஷனும் வராது. தேர்ட் ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா ப்ராம் கண்டைன்ஸ் ஃபிக்ஸ்டு அண்ட் அரே அண்ட் ப்ரோக்ராமபிள் ஆர் அரே. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ப்ராம் பொறுத்த வரைக்கும் ஃபிக்ஸ்டு அண்ட் அரே, ப்ரோக்ராமபிள் ஆர் அரே இருக்கும். அதனால இந்த ஆப்ஷன் கரெக்டான ஆப்ஷன் வரும். அடுத்த ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா பிஎல்ஏ கண்டைன்ஸ் ப்ரோக்ராமபிள் அண்ட் அரே அண்ட் ப்ரோக்ராமபிள் நார் அரேன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ப்ரோக்ராமபிள் அண்ட் அரே அண்ட் ப்ரோக்ராமபிள் நார் அரே சொல்லியிருக்காங்க. பிஎல்ஏ பொறுத்த வரைக்கும் ப்ரோக்ராமபிள் அண்ட் அரே, ப்ரோக்ராமபிள் ஆர் அரே தான், நார் அரே வராது. சரிங்களா? அதனால இந்த ஆப்ஷனும் கரெக்டான ஆப்ஷன் வராது. இந்த கொஸ்டின் கரெக்டான ஆப்ஷன் ஆப்ஷன் சி. இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ண கொஸ்டின்ஸ்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு வாழ்த்துக்கள்.